உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாள் அப்படின்னு சொன்னோடனே அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் அப்படின்போது புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க, நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க, பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கும். அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அப்போ அந்த தெய்வ வழிபாடு, அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார். அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி, வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள், அதற்கான வருமானங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பெருமாளுக்கு துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ரொம்ப உகந்தது. அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நைவேத்தியமாக, உங்களுடைய அன்பளிப்பாக, உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது, அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் கேது சுக்கிரன், 10ஆம் இடத்தில் புதன் சூரியன், 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். என்ன சார் இப்படி தான் மாதம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏதோ ஒரு ஊழ்வினை கர்மா பலனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு சில விஷயம் நடக்கலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூரில் போய் பார்க்கக்கூடியவர்கள், வெளிநாடு சென்று பார்க்கக்கூடியவர்கள் பார்க்காம இருக்காங்க. அதனாலையும் சில பேருக்கு பிரச்சனைகள் வருது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பட்டங்கள் பதவிகள் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த 10ஆம் இடத்துல 2 கிரகம், 11ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த 10ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேம் ஃபேம் இந்த மாதம் தனுசு ராசி என்பது கிடைக்காம போகாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கங்களேன், வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா உங்களை 4 பேர் பாராட்டுவாங்க. அது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான மாதம். வேலையில் ஒரு நெருக்கடி வச்சுக்கோங்க, அந்த நெருக்கடி ஈஸியாக வெளில வந்துடுவீங்க, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல் வேலை இல்லாமல் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இருக்கீங்க, இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். தனுசு ராசி என்பதெல்லாம் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கணும், நம்ம கரெக்டாக நம்ம இதுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தோன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. வேலை செய்கிற இடத்துல அந்த சண்டை போகிறதுனால தான் நிறைய தனுசு ராசி என்பது வேலை இழப்பு அடிக்கடி நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்கே சார் பொறுமையாக இருக்க முடியல, நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களே சார், நம்ம நேர்மையாக இருக்கோம் நியாயமாக இருக்கோம், அப்படி இருந்தும் அவளை டார்ச்சர் பண்ணால் நான் என்ன சார் பண்ணுறது, கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக தேவையில்லாத வேலையை விட்டுட்டு நிற்காதீங்க. வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க.
அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்வது சிறப்பு. நிறைய தனுசு ராசி என்பதற்கு இந்த மாதம் வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணிவிடுங்க. ஏதாவது இன்டர்வியூ இருக்குது செய்யுதுன்னா இந்த மாதம் போய் வேலைக்கு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் அதிக சம்பளம் கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. எங்கே சார் இருக்கிறதே கொடுக்க மாட்றாங்க, நீங்கள் என்ன சார் அதிக சம்பளம் கேட்க? நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? கண்டிப்பாக கேளுங்க. அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதம் வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதிக சம்பளம் எதிர்பார்க்கலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். பல வகைகளில் வருமானங்கள் வரக்கூடிய மாதம். அப்போ பல வகையில் வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 2-3 சம்பந்தமான பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ கூட உங்களுடைய பிஸ்னஸ்லேயே வேறு ஏதாவது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸோ இல்லை இந்த ப்ராடக்ட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணி விற்க முடியுமோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயா வாங்கி தர முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான மாதம். அது ஒரு ரெகுலர் பிஸ்னஸாக மாறிடும். அப்போ உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும். ஏற்கனவே நிறைய காசுலாம் இழந்துட்டீங்க, நிறைய கடன் பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு வரீங்க. இல்லை சில பேர் கடன் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்க்கறதுக்கு வேறு என்ன வழின்னு கேட்டால் 2-3 தொழில் செய்யக்கூடிய நேரம். அதுக்கான வாய்ப்புகள் வருமான வாய்ப்புகள் வரும். பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னா வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை தனுசு ராசி என்பது செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, இம்போர்ட்டில் இருக்கீங்கன்னா நல்லா செய்யுங்க, சூப்பராக சம்பாதிக்க முடியும். அதே போல் லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம், நல்லா சிறப்பாக இருக்கும். உணவு சார்ந்த தொழிலில் ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய மாதம். உணவு சார்ந்த தொழிலில் ஏதாவது ஒரு லோன் வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோங்க, இந்த மாதம் லோன் கிடைக்கும். அதில் ஒரு டெவலப்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது பிஸ்னஸில் வேறு ஏதாவது ஒரு பிரான்ச் போடலாம், வேறு ஏதாவது ஒரு ஹோட்டல் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நேரம். நிறைய தனுசு ராசியுமே வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுவும் முக்கியமாக தனுசு ராசி என்பது இருக்கக்கூடிய 2 கண்ட்ரி இருக்குன்னா யூஎஸ்லையும் ஆஸ்திரேலியாவும் நிறைய தனுசு ராசி என்பது இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இப்போ இருக்கானா இருக்குது. வேலை போயிடுச்சு சார், வேலையில் தொந்தரவு சார், எதாவது இருக்கும். அவங்கெல்லாம் ஊர் மாறி வேலை தேடுங்க, வேறு ஊர் மாறுங்க, பக்கத்துலேயே வேறு ஸ்டேட் மாறுங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரம். சொத்து விற்கக்கூடிய நேரம், சொத்து வாங்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செயல்படலாம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா புரட்டாசி மாதம் அப்படின்னால பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. கூடயே வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. முடிஞ்ச மகாலட்சுமிக்கு ஏதாவது விரதம் இருக்க முடியுமா, மகாலட்சுமியோடைய ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா, மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ண முடியுமான்னு பாருங்கள். வெள்ளிக்கிழமை அதுவுமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. அந்த நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பது செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, வருட பலன்கள் நடக்கலை, குரு பயிற்சியாகவும் சனி பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா, இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது. சில பேருக்கு தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேருக்கு கடனை கொடுத்துருக்கோம். ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவினை, பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க. கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், பிரிவினைகள் வரும். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகள் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டு மாதிரி PDFல வேணும், 51 பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும். அதில் பலன்கள் இருக்காது, அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய முக்கிய பிரசனமான சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.